ஹலோ ஆஸ்பரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பயர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் மந்த் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A அண்ட் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஷெடியூல் படி இந்த டேட் வில் பி, நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15 அண்ட் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28. இது வரைக்கும் அவங்க ஷெடியூல் படி தான் எல்லாத்தையுமே கரெக்டாக 2025ல வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இதில் என்ன அப்படின்னா, இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு. சரிங்களா? இட்ஸ் அன் அப்டேட்டட் சிலபஸ். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு மார்க் வரும்லாம் தெரியாது. இப்போ யூனிட் வைஸ் பாருங்களேன், ஜாகிரபினா 5 மார்க், தென் பாலிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா 15, 20 இந்த மாதிரி கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் நார்மலாகவே இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளே பண்ணும். ஏன்னா இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். இதில் நீங்கள் 95+ அடித்தா மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அடுத்த இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். இது வந்து 25 மார்க். அண்ட் இங்கே இருக்கிற ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாங்குவேஜ்ல மாஸ்டரா இருக்கணும். கண்டிப்பா நீங்க அவுட் ஆஃப் 100 வந்து பாத்தீங்க அப்படின்னா 95+ வந்து அடிச்சா மட்டும்தான் உங்களால போக முடியும். அண்ட் திஸ் கோர்சஸ் எஸ்பெஷலி ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ். சரிங்களா? அண்ட் இந்த கோர்ஸை வந்து யார் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்டா இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ். சரிங்களா? போத் சிபிஎஸ்இ அண்ட் ஸ்டேட். நம்ம ஸ்டேட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின் ஃபோக்கஸ்டாக பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ் இல்லையா? நீங்க பாருங்க, இந்த லாங்குவேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேஷன்ஸ் இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கறது கிடையாது. கிராமர் ஓவராலா ஜென்ரலா கேட்பாங்க. சரிங்களா? ஆனால் இந்த வாட்டி கிளியரா என்னென்ன போர்ஷன்ல இருந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமரை கூட லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெக்காபுலரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி நம்ம எக்ஸாமுடைய தரத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஜென்ரலா கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரம் நியூஸ் பேப்பரா இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் டேர்ம்ஸ் அண்ட் நியூஸா இருக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ், இது லெட்டர் ரைட்டிங் தான், ஆஸ் வெல் அஸ் மேக்கிங் கொரிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது டிஎன்பிஎஸ்சிக்கு டோட்டலாவே புதுசு. ஏன்னா லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க, ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்சிக்யூ ஸ்டைல்ல வந்து கேட்கிற மாதிரி இருக்கும். தென் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ். இப்போ நீங்க இதை படிக்கும்போது எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா தமிழ், ரைட்டுங்களா? தமிழ் அண்ட் அதுக்கான ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வார்த்தையை வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூனிட் 4ஐயும் 6ஐயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையினுடைய அதுக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வார்த்தை தெரியாம அதை நீங்க பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டையுமே நீங்க கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அண்ட் இது ரொம்ப முக்கியமான பார்ட். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி குரூப் 1 எழுதின ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா டைம் கிடைக்கல, டைம் பத்தல, இந்த கொஸ்டின் வந்து நம்ம அதிகமா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியதா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க இல்லையா? அதே விஷயம் உங்களுக்கு இங்க குரூப் 2லயும் நடக்கலாம். ஸோ நம்ம முன்னெச்சரிக்கையா கொஞ்சம் கவனமா இதை அப்ரோச் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். சரிங்களா? டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். தென் லிட்டரரி ஒர்க்ஸ் பாருங்களேன், இதுல வந்து ப்ரோஸ் அண்ட் போம் இருக்கும் ஆஸ் யூஷுவல். சரிங்களா? ஆனா வெயிட்டேஜ் கம்மியாயிடுச்சு பாருங்களேன், 15 மார்க். அந்த அதிகப்படியான வெயிட்டேஜ் வந்து கிராமருக்கு இருக்கு. அப்போ இது வரைக்கும் மனப்பாடம் பண்ண மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை இந்த எக்ஸாமை கொஞ்சம் கஷ்டமா மாத்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா போயிடும் இல்லையா? ஸோ நம்ம படிக்கும் போதே கொஞ்சம் டிவோட்டடா படிச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் மோர் ஓவர் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பக்கம் இந்த வெக்காபுலரி இல்லைனா ரைட்டிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கூட வரலாம். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு எடிட்டோரியல் இருந்து கூட கொடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பி அவேர். சரிங்களா? லெட்ஸ் மூவ் ஆன். இதுல கிராமர்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிமைனிங் வெக்காபுலரி ஜென்ரலாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூனிட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில், தென் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், உங்களுடைய புரிதல், வாசித்து அதை புரிஞ்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை வாசிச்சு நீங்க புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். தென் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் டு தமிழ். தென்
நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற போம்ஸ் அண்ட் ப்ரோஸ் இதுலேயுமே சில போம்ஸ் எல்லாம் தூக்கியிருக்காங்க, அந்த ப்ரோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் அப்டேட்டட் ஒன். அண்ட் இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற காப்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஃபார் யூனிட் 7 இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க சோர்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, அதையும் தாண்டி சின்ன சின்ன கேள்விகள் கேட்கலாம். அப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல்ல வர்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கொஞ்சம் நல்லது, சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ். அண்ட் நம்ம பொதுவாக வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஏன் எடுப்போம் அப்படின்னா ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? இப்பவும் அது பாசிபிள் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன்னா இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் அப்படிங்கிறது ஈவன் 1 மார்க் டிஃபரன்ஸ்ல கூட நடக்குது இல்லையா? அண்ட் இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதாவது நம்மளுடைய ஆஸ்பயர் அகாடமி என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸ் பேஸ்டு கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட். இப்போ நம்ம டெஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன ஃபார்மேட் சொல்லியிருக்காங்களோ, கிராமர்ல 25, வெக்காபுலரி 15, ரைட்டிங் ஸ்கில்ஸ் 15, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் 15, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15, டிரான்ஸ்லேஷன் 15, லிட்டரரி ஒர்க்ஸ், அதாவது இவங்க என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 15 யூனிட்டை வந்து அதாவது யூனிட்டை டோட்டலா கவர் பண்ற மாதிரி, ஒட்டுமொத்த ஜென்ரல் இங்கிலீஷை கவர் பண்ற மாதிரி 15 டெஸ்ட் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ அடிஷன் டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? வேல்யூ அடிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது சம் கிராமர் பார்ட் வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கிற பட்சத்துல, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான கேள்விகளை மட்டும் கம்பைல் பண்ணி ஒரு 10 கொஸ்டின்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி அடிஷனை கொடுப்போம். இதெல்லாம் தாண்டி நம்ம சொன்ன 21 டெஸ்ட் தாண்டி இதையுமே ஆட் பண்றோம், சரிங்களா? இந்த டெஸ்ட்டுக்கான ப்ராப்பர் அண்ட் ப்ராக்டிக்கல் ஷெடியூல், அதாவது ப்ராக்டிக்கல் ஷெடியூல் அப்படின்னா உங்களால படிச்சு முடிக்கிற மாதிரியான ஒரு சிலபஸ் தான் கொடுத்துருப்போம். அண்ட் இதுக்கான அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வில் பி ப்ரொவைடட் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இந்த நியூ ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நம்ம கொஸ்டினை வந்து செட் பண்ணுவோம், சரிங்களா? அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கரண்ட் டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட். தென் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்புறமாவும், சரிங்களா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அப்புறமாவும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வந்து வீடியோவா வந்து கொடுக்கப்படும், சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க அதை த்ரூ வாட்ஸ்அப் வழியா வந்து கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. தென் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான நான் சொன்ன 21 டெஸ்ட், ரைட்டுங்களா? இதையும் தாண்டி செக்ஷனல் ஆஸ் வெல் அஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடிஷனலா கொடுக்க போறோம், வேல்யூ ஆடட் டெஸ்டா வரப்போகுது, சரிங்களா? அப்ப மினிமம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அன்டில் த எக்ஸாம் கோஸ் ஆன், ரைட்? எக்ஸாம் என்னைக்கு கண்டக்ட் பண்றாங்களோ அது வரைக்கும் போகும். அண்ட் இதுல 45 டேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 15 டெஸ்ட் மூலமா மொத்த யூனிட்டையும் நம்ம ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் 3 days ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் 5th தென் 10th ஒன் அண்ட் 15th டெஸ்ட், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், ஃபைனலா ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இன் பிட்வீன் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனல் அண்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம், சரிங்களா? அண்ட் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் மெசேஜ் டு திஸ் நம்பர் 9123531250. இந்த கோர்ஸுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 rupees. ஐ பிலீவ் இது வந்து ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பே பண்றதுக்கு அதிகமாக தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆடட் சர்வீசஸ் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, இது உங்க மேலேயே நீங்க பண்ணிக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் கேரண்டீடு சக்சஸ் இன் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஃப் குரூப் 2. அண்ட் ஐ பிலீவ் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த செஷன்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புறேன். நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் அண்ட் ஃபாலோ அஸ் இன் யூடியூப் அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ். தேங்க்யூ.